Hi, this is Dr. Duraisamy, sexologist, diabetologist, director KK Diabetes and Sex Care Center, Coimbatore. ஹார்மோன்ஸ், ஏன் இந்த ஹார்மோனை பற்றி நம்ம பேசணும் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதா, எந்த டாக்டர்கிட்ட போகிறது, போகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனோடு இருப்பாங்க. ஹார்மோன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. டெஸ்டோஸ்டரோன், அதே மாதிரி ப்ரொகெஸ்ட்ரோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்னு, அதுக்கப்புறம் எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், இந்த மாதிரிலாம் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ்னால எந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி மேல் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டெஸ்டோஸ்டரோன் லெவல் கம்மியாக இருக்குது, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு செக்ஸ் லைஃப்பில் இஷ்யூ இருக்குமா, நான் மேரேஜ் பண்ணிவிட்டு என்னால் இன்டர்கோர்ஸ் வைக்க முடியுமா, என்னோடய பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, இல்லை ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருமா, இல்லை மேரேஜ் ஆனவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் குறையுது, இதுக்கு ஹார்மோன் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேலே பற்றி பேசும்போது இந்த டெஸ்டோஸ்டரோன் பார்த்தீங்கன்னா 13-14 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு அப்புறம் தான் ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது பியூபர்ட்டி, அடலசன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அந்த பருவ வயதுக்கு வரும்போது தான் ஹார்மோன் ஆக்டிவாக வேலை செய்யும். இந்த ஹார்மோனோட மெயின் ஜாப், மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலுக்கு டெஸ்டோஸ்டரோன் தான் மேலோட கேரக்டர்ஸ் வர வைக்கும். அதாவது ஒரு ஆணுக்கு ஆணோட அறிகுறிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பியர்டு வர்றது, முஸ்டாக் வர்றது, அதே மாதிரி ஆக்சிலால முடி முளைக்கிறது, அதே மாதிரி பியூபிஸில் முடி முளைக்கிறது, பாடியில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சேம் டைம் அந்த மேலுக்கு செக்ஸை பற்றின எண்ணங்கள் வருது. ஒரு ஃபீமேலை பார்க்கும்போது ஆப்போசிட் பார்ட்னர், ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் வர்றது இந்த மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரோனோட மெயின் ஜாப்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹார்மோன்ஸ், அவங்க அந்த ஏஜ், பியூபர்ட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபீமேலுக்கான கேரக்டர்ஸ், பிரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஸியாக அட்ராக்டிவாக மாறுறது, ஃபேட் கிளாண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகிறது, அதே மாதிரி அவங்களோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா தலையில் முடிகள் ஒரு அட்ராக்டிவாக ஒரு லெங்க்த்தாக இருக்கிறது, அதே மாதிரி ஃபேஸில் முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஃபீமேலோட சேஞ்சஸ், இதுக்கு ஃபீமேலோட ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்மோனில் ப்ராப்ளம் வருதா வரலையா, மெயினாக செக்ஸுவல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஸ் வைக்கணுங்கிற எண்ணங்கள் குறைவாக இருக்கிறது, ஒரு ஆப்போசிட் பார்ட்னரை பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷன் வராமல் போகிறது, செக்ஸ் உணர்ச்சிகள் வராமல் போகிறது, சேம் டைம் பார்த்தீங்கன்னா செக்ஸில் விருப்பம், டிசையர் அப்படின்னு சொல்லுவோம், அதே நேரம் அரௌசல் அப்படின்னு சொல்லுவோம். அரௌசல்ங்கிறது மேலும் ஃபீமேலும் சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் பெனட்ரேட் பண்ணி இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கு மேல் ப்ரிப்பேர் ஆகிறது, அந்த பெனட்ரேஷனை அக்செப்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபீமேல் ப்ரிப்பேர் ஆகிறது, இதெல்லாம் வருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ், அதே மாதிரி ஆர்காசம் அப்படிங்கிறது, இதில் ஒவ்வொன்றுக்கும் டிசைர் டிசார்டர், அரௌசல் டிசார்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்காஸ்மிக் டிசார்டர், இது எல்லாமே வர்றதுக்கு ஹார்மோன் மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு திருமண வாழ்வில், உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு செக்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணணும். அதை டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு நீங்க சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு ஃபீமேலுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு கைனகாலஜிஸ்டையோ இல்லை எண்டோக்ரினாலஜிஸ்டோ, இல்லை அப்படி உங்களுக்கு பயமா இருக்கு எந்த டாக்டர் எங்க பார்க்கறது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா, ஒரு ஃபேமிலி டாக்டர், உங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேமிலியில இருக்கவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டாக்டர் கிட்ட போய் உங்களோட கம்ப்ளைண்ட் இஷ்யூஸை சொன்னீங்கன்னா அவங்க யாரை கன்சல்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா டைரக்டாவே உங்க ஃபேமிலி டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஹார்மோனுக்கு என்ன பண்றது ஏதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஹார்மோனோட நேமையும் மென்ஷன் பண்ணி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறது உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனையை தான் அதிகம் பண்ணுமே தவிர அது பிரச்சனைகளை குறைப்பதற்கான வழி கிடையாது.
உங்களோட உடல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் உங்க ஃபேமிலி பிசிஷியனை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.